கோதுமை ரவை கேசரி. அது எப்படி செய்றது பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதோட கீ ஆட் பண்ணி ரவைய நல்லா வறுங்க. நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நெய்யுமா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணி சிம்ல வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் கீழ பிடிக்காம இருக்கும். ரவை நல்லா பூத்து வெந்துருச்சு பாருங்க. கீழயும் பிடிக்கல. இதோட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப் நாட்டு சர்க்கரை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாட்டு சர்க்கரை அதோட மிக்ஸ் ஆகும். தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியா வந்துருச்சு. இப்போ முந்திரி பருப்பை வறுத்து அதோட ஏலக்காவும் ஆட் பண்ணி கிளறி விட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு வியூவர்ஸ். தேங்க் யூ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.